வெல்கம் டு மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் லேர்னிங் ஹப். இந்த வீடியோவில் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா விஷுவல் பேசிக் ஃபார் அப்ளிகேஷன் பற்றி இன்ட்ரடக்ஷன் பார்க்க போகிறோம். விஷுவல் பேசிக் ஃபார் அப்ளிகேஷன்ஸ். VBA is an implementation of Microsoft Event-Driven Programming Language. VBA enables building UDF, that is user-defined functions, automating processes, and accessing Windows API and other low-level functionalities through DLL, that is Dynamic Link Libraries. அதாவது விஷுவல் பேசிக் ஃபார் அப்ளிகேஷன்ஸ் என்பது மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் அப்ளிகேஷன்ஸ்க்கு டாஸ்க் ஆட்டோமேட் செய்யவும் அதற்கு மேல் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் ஆட் செய்யவும் யூஸ் பண்ணப்படும் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இது எக்ஸல், வேர்ட், ஆக்சஸ் மாதிரியான ஆஃபீஸ் ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணலாம். ஆனாலும் எக்ஸலில் கஸ்டம் மேக்ரோ கிரியேட் செய்வதற்கு இதுதான் அதிகமாக யூஸ் ஆகுது. VBA ஸ்டாண்டலோன் ப்ரோக்ராமாக இல்லை, அது மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் அப்ளிகேஷனில் உள்ள ஃபீச்சர்ஸை மேனிப்புலேட் செய்ய எனேபிள் பண்ணும். உதாரணமாக டூல்பார்ஸ், மெனூஸ், டயலாக் பாக்ஸஸ், ஃபார்ம்ஸை மேனேஜ் பண்ணலாம். யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ் கிரியேட் பண்ண, விண்டோஸ் API ஆக்சஸ் பண்ண அண்ட் ஸ்பெசிஃபிக் கம்ப்யூட்டர் ப்ராசஸர்ஸ் அண்ட் கால்குலேட்டை ஆட்டோமேட் பண்ண முடியும். இதனால் VBA யூஸ் பண்ணி ஆஃபீஸ் ஒர்க் ஃப்ளோவை ஃபாஸ்ட் அண்ட் எஃபிஷியன்ட் ஆக்க முடியும். API அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ்னா என்னன்னா, API ஒரு கனெக்ஷன் மாதிரி. இது கம்ப்யூட்டர்ஸ்க்கு அல்லது கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்ஸ்க்கு கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் செய்ய ஹெல்ப் பண்ணும். இது ஒரு சாஃப்ட்வேர் இன்டர்ஃபேஸ். சாஃப்ட்வேர்ஸ்க்கு சர்வீஸ் ப்ரொவைட் செய்ய டிசைன் செய்யப்படுகிறது. API யூஸ் பண்ணி நிறைய டேட்டா ட்ரிவன் அப்ளிகேஷன்ஸ் பில்ட் பண்ண முடியும். டெக்னிக்கலி இதை பற்றி சொல்ல இன்னும் நிறைய இருக்கு. SAP, Oracle, Tally இது போன்ற சாஃப்ட்வேரில் இருந்து நமக்கு தேவையான டேட்டாவை எடுத்து கஸ்டமைஸ் ரிப்போர்ட் செய்ய எக்ஸல் VBA ஆட்டோமேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதற்காக எக்ஸல் VBA பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்ப்போம். ஒரு செட் ஆஃப் கோடை தான் நாம் மேக்ரோன்னு சொல்கிறோம். இதை ப்ரொசீஜர், சப்ரோட்டீன், ப்ரோக்ராம் என்றெல்லாம் சொல்லலாம். மேக்ரோ இஸ் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராம். இது ஆப்ஜெக்ட் மாடல் ஃபார் எக்ஸல். அப்ளிகேஷன் ஆப்ஜெக்ட். எக்ஸலும் ஒரு அப்ளிகேஷன் ஆப்ஜெக்ட் தான். அடுத்தது ஒர்க் புக் ஆப்ஜெக்ட். அடுத்தது ஒர்க் ஷீட் ஆப்ஜெக்ட். அடுத்தது ரேஞ்ச் ஆப்ஜெக்ட். அடுத்தது செல் ஆப்ஜெக்ட். அடுத்தது சார்ட் ஆப்ஜெக்ட். அடுத்தது ஷேப் ஆப்ஜெக்ட். அடுத்தது பைவட் டேபிள் ஆப்ஜெக்ட். எக்ஸலில் டெவலப்பர் ஆப்ஷன்ஸ் எனேபிள் செய்ய ஃபைல் மெனுவில் ஆப்ஷன் கிளிக் பண்ணி கஸ்டமைஸ் த ரிப்பன் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. கஸ்டமைஸ் த ரிப்பனில் டெவலப்பர் செக் பாக்ஸை டிக் பண்ணுங்க. இது டெவலப்பர் டேப் ரிப்பனில் டிஸ்பிளே ஆகும். VBA எடிட்டரை ஓப்பன் பண்ண ரெண்டு வே இருக்கு. கீபோர்ட் ஷார்ட்கட் Alt+F11 ப்ரெஸ் பண்ணலாம். ஆர் டெவலப்பர் டேப்க்கு போய் விஷுவல் பேசிக் ஆப்ஷனை கிளிக் செய்யலாம். இந்த ஃபைலை எக்ஸல் மேக்ரோ எனேபிள்டு ஒர்க் புக்காக சேவ் பண்ணுறேன். எக்ஸல் பைனரி ஒர்க் புக்கில் சேவ் பண்ணாலும் மேக்ரோ ஒர்க் ஆகும். இது ஷீட் மாடியூல். இந்த ஷீட் மாடியூலில் கோடிங் இன்சர்ட் பண்ணால் இந்த ஷீட்டில் மட்டும்தான் கோடிங் ரன் ஆகும். இந்த ஷீட்டில் ஏதாவது சேஞ்ச் பண்ணால் மெசேஜ் பாக்ஸில் சேஞ்ச் கம்ப்ளீட் வரும். அடுத்தது இது ஒர்க் புக் மாடியூல். இந்த ஒர்க் புக் மாடியூலில் கோடிங் இன்சர்ட் பண்ணுறேன். இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணால் மெசேஜ் பாக்ஸ் வெல்கம் வரும்.
அடுத்ததாக இது ஸ்டாண்டர்ட் மாடியூல். இன்சர்ட் மெனுல மாடியூல் கிளிக் பண்ணுங்க. இங்க மேக்ரோ கிரியேட் பண்ணவும், எடிட் பண்ணவும், அட்வான்ஸ் கோடிங் ஒர்க் பண்ணவும் செய்யலாம். கமாண்ட் பட்டன் கிரியேட் செய்யலாம். டெவலப்பர் டேப்க்கு போங்க. இன்சர்ட், ஆக்டிவ் கண்ட்ரோல்ஸ், கமாண்ட் பட்டன் செலக்ட் பண்ணுங்க. ஒர்க் ஷீட்ல டிராக் பண்ணி கமாண்ட் பட்டனை பிளேஸ் செய்யலாம். கமாண்ட் பட்டனை ரைட் கிளிக் பண்ணி வியூ கோட் செலக்ட் பண்ணுங்க. இந்த மெத்தட்ல சப் ப்ரொசீஜர் டிஃபால்ட்டா கிரியேட் ஆயிடும். மேக்ரோ கோடிங் மட்டும் இன்சர்ட் பண்றேன். VBA எடிட்டரை க்ளோஸ் பண்ணி ஒர்க் ஷீட்டுக்கு வாங்க. டிசைன் மோடை டீசெலக்ட் பண்ணி கமாண்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இப்போ பட்டனை கிளிக் பண்ணும்போது உங்கள் மேக்ரோ எக்ஸிக்யூட் ஆகும். இந்த ஸ்டாண்டர்ட் மாடியூல்ல ஒரு சப் ப்ரொசீஜர் மேக்ரோ கோடிங் இன்சர்ட் பண்றேன். சப் ப்ரொசீஜருக்கு நேம் மை மேக்ரோ 1 கொடுக்குறேன். நெக்ஸ்ட் மெசேஜ் பாக்ஸ்ல ஹலோ திஸ் இஸ் யுவர் செகண்ட் மேக்ரோன்னு டைப் பண்றேன். என் சப் மேக்ரோ க்ளோஸ் பண்றேன். அடுத்ததாக ஷேப் மெத்தட் கிரியேட் செய்யலாம். இன்சர்ட் மெனுல ஷேப் கிளிக் பண்ணி ரெக்டாங்கிள் டிராக் செய்யலாம். ஷேப் நேம் இன்சர்ட் பண்றேன். அடுத்ததாக ஷேப் இன்சர்ட் மேக்ரோ அசைன் செய்யலாம். ரைட் கிளிக், அசைன் மேக்ரோ, மேக்ரோ நேம் செலக்ட், ஓகே. இப்போ ஷேப்பை கிளிக் பண்ணும்போது உங்கள் மேக்ரோ எக்ஸிக்யூட் ஆகும். அடுத்ததாக F5 பிரஸ் பண்ணும்போது உங்கள் மேக்ரோ கம்ப்ளீட்டா எக்ஸிக்யூட் ஆகும். அடுத்ததாக F8 பிரஸ் பண்ணும்போது உங்கள் மேக்ரோ லைன் பை லைனாக எக்ஸிக்யூட் ஆகும். அடுத்த வீடியோல சப் ப்ரொசீஜர் பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு உதவி இருந்தால் தயவுசெய்து லைக் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றும் உங்கள் கேள்விகளை கமெண்டில் எழுதுங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் நாம் சந்திக்கலாம்.